ஹாய் வாஸ் இன்னைக்கு நம்மள்ட்ட அருமையான லோ பட்ஜெட் டாட்டா நானோ கார் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்க வேண்டிய டாட்டா நானோங்க. வண்டி பாடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பாடி இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும். பாடியில் பெருசாக ஒன்றும் டிங்கரிங் ஒர்க் எதுவுமே இருக்காதுங்க. இது இந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கும். அது மாதிரி ரன்னிங் போர்டில் சின்னதாக எங்கேயாவது இதோ பார்த்தீங்களா, இதை மாதிரி எங்கேயாவது ஒரு சில இடத்துல சின்னதாக அந்த பொரிசல் இருக்கும், சின்ன சின்ன டாட் இருக்கும். ரொம்ப இருக்காது, அதுவும் எங்கேயாவது 1-2 தான் இருக்கும். வண்டி இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டியில் ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோங்க, ரியர் ரெண்டும் ஆர்டினரி விண்டோ தான். வண்டி 4 டோரும் பாருங்கள், எங்கேயுமே ரெஸ்ட் இருக்காதுங்க. 4 டோரும் பக்காவாக இருக்குங்க. டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு 50% மேலே தாங்க இருக்கும். வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. 4 டயருமே அருமையாக இருக்கும். டோரில் கொடுங்க ஒரு சின்ன ரெஸ்ட்டு கூட இருக்காதுங்க. 4 டோரும் பக்காவாக இருக்குதுங்க. இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் வராது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க, பவர் விண்டோ ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி ஆர்டினரி ஸ்டேரிங் தான் வரும், பவர் ஸ்டேரிங் வராது. வண்டி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குதுங்க. மைலேஜ் நல்லாயிருக்கும், ஏசி கூலிங் நல்லாயிருக்கும். எடுத்திங்கன்னா எந்த மெக்கானிக்கல் ஒர்க்கும் இல்லைங்க, அப்படியே யூஸ் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோ. இது டோரில் எங்கேயுமே சின்ன ரெஸ்ட்டு கூட வராதுங்க. டோரெல்லாம் நல்லாயிருக்கும். இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. இன்டீரியர் அருமையாக இருக்கும். நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த மெக்கானிக்கல் ஒர்க் இல்லைங்க, நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வண்டி வெறும் 31,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. வண்டியில் ஆடியோ பிளேயர்லாம் இருக்குதுங்க. பிளேயர்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆடியோ பிளேயர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. பவர் விண்டோ ஃப்ரண்ட் ரெண்டுமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். ரியர் ஆர்டினரி விண்டோ தான். வண்டி 2011 மாடலுங்க. வண்டி வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி 2011 மாடலுங்க. 2 ஓனர் வண்டிங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஸ்டெப்னி பாக்ஸு, ஸ்டெப்னி ரூம் பாருங்கள், சுத்தமாக இருக்கும். இதில் கீழே அந்த சேஸ்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட்டு வருவாங்க. நார்மலாகவே இந்த வண்டிங்களில் வர்றது உண்டு. அதில் லைட்டாக ரெஸ்ட்டு வந்திருக்கு. அதையும் பீஸ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒர்க்கும் இல்லைங்க, அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம். டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. 4 டயருமே நல்லாயிருக்கும். வண்டி சென்னை கொளத்தூரில் இருக்குங்க. வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் சென்னை கொளத்தூர் தான் வரணும். பவர் விண்டோ பார்த்துருங்க, பக்கா ஒர்க்கிங்க. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே அருமையாக இறங்கும் ஏறும். வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் மறுபடியும் தெளிவாக பார்த்துடலாங்க. வண்டி 2011 மாடலுங்க. எஃப்சி 2026 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வண்டி 2 ஓனர் வண்டிங்க. வண்டி வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியில் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும். ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. வண்டி சென்னை கொளத்தூரில் இருக்குது. கஸ்டமர் வண்டியை 49,000 கேட்குறாங்க. வண்டி பார்க்கணுன்னா சென்னை கொளத்தூர் தான் வரணுங்க. 49,000 கேட்குறாங்க. 49,000ங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. ரொம்பவும் குறைக்க மாட்டாங்க, லைட்டாக வேணால் ஒரு 1000-500 குறைப்பாங்க. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. வண்டி சென்னை கொளத்தூரில் இருக்குங்க. வண்டி பார்க்கணும் கொளத்தூர் தான் வரணும். வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நான் கஸ்டமர் நம்பர் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கஸ்டமருக்கே ஃபோன் பண்ணி பேசிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.